ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிமினோ ஃப்ரூட் மாஸ்டர் எபிசோட் 12 தான். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் வீடியோவாக ஒரு 1 ஹவருக்கும் ஒரு 50 மினிட்ஸுக்கும் போட்டிருப்பேன். போய் செக் அவுட் பண்ணுங்க. இல்லை பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கு, கமெண்ட்லையும் கொடுத்து வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு இதை பாருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இதோட ஸ்டார்டிங்லேயே அவன் மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சிருங்க, அவன் வந்து ஓடி போயிட்டான். பரவாயில்ல, எனக்கு வந்து கவலை இல்லை. ஏன்னா நீ எவ்வளோ விஷயத்த பண்ண, அதுக்கும் மேலே எனக்கு வந்து இந்த விஷயம் கிடைச்சிருக்கு. வச்சுதான் அவன் மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணா அப்சைட் டவுனா மாத்தினா இந்த விஷயத்த எல்லாத்தையும். ஐட்டம் வந்து நல்லா இருக்கு, ஸோ நானே இதை வச்சுக்கலான்னு இருக்கேன். ஏதோ ஒன்று டேஞ்சர் வந்து இப்போ போயிடுச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, நீ வந்து எப்படி பாருந்தா உன்னோட ஃபார்ம் உனக்கு எப்படி கிடைச்சது, இதை பத்தி அவ சொல்லான்னு வரா. அதுக்குள்ள அங்க பயங்கரமா ஜொலிக்குது. அதுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க வராங்க. அவரு தான் அந்த ஃபேரி கிங்கா. அவரோட பேரு ஒபேலா. அவரே அவரை பத்தி சொல்றாரு. நான் ஒரு ஃபேரி கிங், ஆனா இப்ப இருக்கிற என்னோட ஃபார்ம் இது வந்து ஒரு மாயை மாதிரி தான். சிம்பிளா சொன்னா ஒரு இல்யூஷன். உங்க ஃபேரி கிங்க பார்த்தா அவர் ரொம்ப ஆச்சரியமா வரா. அட, நீங்க உண்மையிலேயே ஃபேரி கிங்கா? 1000 வருஷமா அதுக்குள்ள இருக்கிற ஃபேரி கிங் அது நீங்க தானே? உங்களுக்கு என்ன ஹாபிஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த கேட்கறாளா. பின்னாடி இவான் கேட்கறான். போயும் யூஸ்லெஸ் ஆன கொஸ்டின் நீ போயும் கேட்பேன். எனக்கு போயட்ரினா பிடிக்கும். ஒரு ஆன்சர் சொல்றாரா. இதை பார்த்து மத்தவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இப்பதான் அங்க லீனாக்கு எப்படி பவர் கிடைச்சதுன்னு அவங்க கேட்கறாங்க. எனக்கு பவர் கிடைக்கும் போது என்னோட மைண்ட்ல நான் இவங்க எல்லாரையுமே பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பவரே வந்தது. அம்மா, நீ பார்த்தது எல்லாமே உண்மைதான். ஏன்னா நான் டீமன்ஸ் கூட சண்டை போட்டேன். அந்த டீமன்ஸை அழிச்சு நான் வந்து எப்படியோ ஜெயிச்சேன். கடைசியில மிஞ்சு போந்து எதுவுமே இல்ல. அந்த வாரோட விளைவால இங்க எதுவுமே மிஞ்சல. அதனால தான் அந்த யூனிகான் என்ன டிசைட் பண்ணுச்சுன்னா, நாங்க 2 பேரும் சீலானோம். அது வழியா மத்தவங்களுக்கு லைஃப் வந்து கிடைச்சது. ஸோ இதனால திரும்பவும் எல்லாமே பழையபடி மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே இப்படியா இருக்கு. ஆனா நீங்க பவரை பத்தி இன்னமும் சொல்லலையே. அதுக்கு காரணம் இந்த குட்டி யூனிகான் தான். இவனுக்கு இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். லீனாவும் ரொம்ப இந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணு பார்த்தா, அதனால தான் இந்த குட்டி யூனிகான் வழியா இவளுக்கு பவர்ஸும் வந்தது. ஏதோ ஒன்று இந்த ஃபேரி ஸ்டோனோட ரோல் வந்து இங்கே எண்டாவது. அவ்வளவுதான், இது வந்து அப்படியே மறைய போகுது. அட என்ன சொல்றீங்க? அப்படின்னா காத்தோட காத்தா இது மறைய போதா? நீங்களும் என்ன மறைய போறீங்களா? ஆமா, இந்த மாதிரி நாங்களும் மறைய போறோம். அவ்வளவுதான். ஏன்னா 10,000 வருஷமா நாங்க இதுக்காக தான் காத்து நின்றோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இது இருக்கு. இப்போ அந்த யூனிகானோட டெடிகேஷனால இப்போ எல்லாமே பழையபடி மாறி இருக்கு. ஜெனரேஷன் இங்க வாழ்ற மக்கள் இந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அவங்க வந்து இதுக்காக தான் ஒர்க் பண்ணும், இந்த நாளை பாக்குறதுக்கு. இப்போ எல்லாமே அந்த மக்களோட கையில தான் இருக்கு. இப்போ அவங்க தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும். ஏதோ ஒண்ணு இப்போ நாங்க மறைய போறோம். ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்டா, அந்த யூனிகானுக்காக கடைசியா ஒரே ஒரு டான்ஸை நீங்க காட்ட முடியுமா? அந்த ஃபேரி டான்ஸ்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். இதனால இறக்கும் போது அவன் நிம்மதியா இறந்து போவான். கண்டிப்பா எங்களால அதை பண்ண முடியும். ஆனா இப்போ அந்த தியேட்டர் இது வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட டான்ஸுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். ஆமா, கண்டிப்பா அது பிடிக்க தான் போகுது. நீ வந்து என்ன பேசுற? இதுக்கு நீயும் தான் வரப்போற. டான்ஸும் ஆரம்பிக்குது. மத்தவங்க இதை பாக்குறாங்களா? அவங்க இதுக்காக டியூன் அப்பட அந்த டான்ஸ் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு பூவெல்லாம் தூவி விடுறா. அதுவும் வேற லெவல் இருக்கு. அந்த கர்ஸான அந்த பொண்ணு தானே வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவ மாஸ்டருங்களை எதிர்த்து நம்மளுக்காக சண்டை போட்டா. அதே மாதிரி அந்த டான்ஸும் போகுது. நடுவுல டெரண்டினாவை விட்டு அப்படியே அவ தள்ளி போறா. அடியே, நீ வந்து எங்க போற? நான் வந்து இந்த டான்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்து ஆடு. டான்ஸ் ஆடும் போதே அவ இது வரைக்கும் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறா. கடைசியில அந்த டான்ஸும் முடிய இந்த ஸ்டோனும் அப்படியே மறைஞ்சு போகுது. அவளுக்கு கண்ணீராவது. பண்ண டான்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. அதே மாதிரி அவன் மஞ்சு போயிட்டான். ஆனா கவலை வேணாம், திரும்பவும் ஒரு குட்டி உருவமா போறப்பான். அதனால நீ தான் இதுக்கு மேல அவனை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்டோன்னே அவளுக்கு ஆர்வமாவது. இதை வந்து டெஸ்ட் சப்ஜெக்டா வச்சுக்கலாமான்னு. அப்புறம் தான் ஃபேரிக்கு இங்கே ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை அவனை பாத்துக்கணும். ஏன்னா அந்த விங்ஸ் அந்த ஸ்வார்டு எல்லாமே இனிமே உன்னோட பவர்ஸா தான் இருக்க போகுது. கேட்டோன்னே அந்த குட்டி யூனிகானுக்கு அவ பேரைய வைக்கிறா. இதோட பேரு ஷியோனா. இந்த பேர் அதுக்கும் பிடிச்ச போகுது. ஃபேரிக்கிங்கும் மஞ்சு போக அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அடச்சே, நான் வந்து கொஷினை இன்னமும் நிறைய கேட்டிருக்கலாம். இல்ல, அது வந்து உன்னோட தப்பு தான். இப்படி இவங்க யோசிக்கிறாங்களா? ஒரு கட்டத்துல லீனா அங்க அப்படியே மயங்கி போயிடா. சீன்ல எழுந்து பார்த்தா ஷியோன் அங்க இருக்கு. மத்தவங்க எல்லாருமே வெளியில இருக்காங்க. ஆமா, நம்ம எங்க இருக்கோம்? நம்ம எல்லாருமே விஐபி ரூம்ல இருக்கோம். பரவாயில்ல, ஆனா நீ எழுதிட்ட. ஏன்னா நீ நிறையவே எனர்ஜியை போட்டு சண்டை போட்டல. அதனால தான் நீ எவ்வளவு நேரமா தூங்கி நின்ற. ஓ, அப்படின்னா அந்த வீக்கடு டிராகனை தூக்கடிச்சது இவங்க தானா? நீங்க வந்து நேத்து நைட்டு வேற லெவல் பண்ணிட்டீங்க. நீங்க தான் லீனாவோட சேவியரு. அதே மாதிரி ஹோலி சிஸ்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஸ்குவாட் அனுப்பி அவங்களுக்கு வெப்பனையும் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க உங்களை பாதுகாக்கணும்னு. இதை கேட்டு அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. இவங்க இருக்கிற இந்த ஏரியா அத்தினா, அங்க ஹோலி சிஸ்டர் இருக்கிற இடமும் தூரம் ஒரு நாள் நைட்ல இங்க வரவே முடியாது. அதனால தான் எனக்கு டவுட் இன்னமும் அதிகமாகுது. அவங்களுக்கு வெறும் அப்ரைசல் அந்த ஸ்கில் முடியல, அவங்களால ஃபியூச்சரையும் பார்க்க முடியும். தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? அப்ரைசல் பண்ணும்போது கரெக்டா அவங்க சொன்னாங்க கிட்ட ஸ்வாட் செயின்ட் அந்த ஸ்கில் தான் இருக்குன்னு. இதுதான் எந்தும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கு தெரியும் அப்ரைசல் பண்ணாம ஆல்ரெடி உங்களோட ஃபியூச்சரை பார்த்துருக்கலாம். அதுபடி அவங்க கெஸ் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள சும்மா ஒண்டி ஹோலி சிஸ்டர்னு கூப்பிடல. இதுக்கு ஒரு
ஒரு காரணமும் இருக்கு, அதுதான் இது. இதை கேட்டோடனே தான் அவங்க எல்லாருக்குமே புரியுது இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீக்கெட் டிராகன் கூட சண்டை போட்டிருப்பாங்களே, அதுவும் இப்போ நடந்த இந்த சண்டைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இது எல்லாமே ஹோலி சிஸ்டரோட ஒரு ஹாரிபிளான பிளானா கூட இருக்கலாம். இதை டெராண்டினா அவளைக்கும் நம்பல. அவங்க வந்து எதுக்காக இப்படி பண்ணணும், உனக்கு புரியல, நீ வந்து எவ்வளவு நாளைக்கு அப்படியே ஹோலி சிஸ்டர் உன்னை பயன்படுத்துறதுக்கு நீ விட போற, எப்படி பார்த்தாலும் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்க, நான் கூட வந்துதானே ஆகணும், நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு போக போறேன். ஸோ நீங்க 2 பேரும் என்னோட பார்வைக்கு கீழே தான் இருக்க போறீங்க. இதனால லீனா வந்து ஒத்துக்கிறா அங்க வரன்னு. பழைய விஷயத்தெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயம் பண்ணும்போது கரெக்டா அங்க ஸ்வாட் செயின்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டை விட்டு தனியா அவங்க பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறான். இந்த சைடு டெராண்டினாவும் சொல்றான், ஆனா என்னால இப்போ வந்து எதையும் ஒத்துக்க முடியல, ஹோலி சிஸ்டர் வந்து எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு. இதுக்காக நான் அவங்கள பிட்ரேலும் பண்ண முடியாது. நான் ஒரு சைடு நல்லா யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நான் வந்து உங்க கூட வரலான்னு இருக்கேன். ஓ அப்படியா, நீ அதுக்குள்ள பாதை இப்படி மாறுவேன் நான் எதிர்பார்க்கல. வரனா உங்க கூட உங்களோட டீம்ல இருக்கன்னு ஆயிடாது. நான் வரதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். இது அதாவது நீ வந்து இதுக்கப்புறம் டிசைட் பண்ண போற நீ யாரு பக்கம் இருக்கலான்னு, அதானே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். சிட்டியை திரும்பவும் ரீபில்ட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேரி ஸ்டோனை உடைச்சதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அதனால அவங்க பேர்டனை நானும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்ல. டேய், நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். இதை கேட்டு அவங்க அவ்வளவு சந்தோஷமா வராங்க. அங்க அதுக்கப்புறம் தான் அவ சொல்றான், நான் வந்து லக்ஸரியா கூட கான்டாக்ட் பண்ணணும். இந்த சைடு நம்ம ஆலியாவை காட்டுறாங்க. அவ எல்லாருக்காகவும் பீஸாவை ரெடி பண்றா. சீன்ல ஆலியாவை லைட்டு கூப்பிடுறான். ஆலியாவும் ஓடி வரலா, கையில அந்த டார்ச் ஸ்கில்ல காட்டுறான். இன்னமும் இதை பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நீங்க வந்து முன்னாடி இருந்ததை விட கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா பின்ன. அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் கேக்குது. அது லீனாவோட வாய்ஸ் தான். எங்கன்னு எல்லா இடத்துலயும் பாக்குறான். அப்புறம் தான் ஆலியா சொல்றான், பாருங்க இதுக்குள்ள தான் வாய்ஸே வருது. ஒரு டிவைஸ் தான், இது வழியா நம்மளால பேசிக்க முடியும். என்ன விஷயம்னா என்னால இப்போதைக்கு அங்க வர முடியாது. நான் இங்க சில பல விஷயம் வந்து ஏற்பட்டது அங்க. அதே மாதிரி ஆலியாவும் சொல்றான், உங்களுக்கு தெரியுமா இங்க ஒரு சண்டை ஏற்பட்டது, அதுல லைட்டு சும்மா பட்டையை கிளப்பிட்டாரு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு. அதே மாதிரி இங்க பிரச்சனையா இருக்கனால என்னால அங்க வர முடியாது. நான் கூடிய சீக்கிரத்துல அங்க வரேன். கண்டிப்பா நீ வந்தக்கு அப்புறம் நம்ம அந்த எஸ் ரேங்க் மிஷினை கண்டிப்பா பண்ணலாம். அந்த லைட்டும் டிம் ஆகுதா, அதை கேட்கறான். ஆமா என்ன ஆச்சு, இந்த லைட் டிம் ஆகுது, இதுக்குன்னு சில பல லிமிடேஷன் இருக்கு, அவ்வளவுதான் இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா லைட், நான் வந்து கூடிய சீக்கிரத்துல வருவேன், கவலைப்படாத. அதேதான், நீ வந்து எந்த விதமான கூக்கமாக்குத்தனமான வேலையும் பண்ணாத லீனா. அதேதான் நான் உனக்கும் சொல்லுவேன். சைடு அந்த ஹோலி சிஸ்டர் அதை பார்த்துக்கினே சொல்லுது, நஞ்சமா தான் அத்தினால எல்லாமே போயிருக்கு. அடுத்ததா ஃபார்மிடா வுட்ஸ், அதுதான். இப்போதான் நம்மளுக்கும் ஒரு விஷயம் புரியுது, இங்க இது ஒன்னே பிளான் இல்ல. இன்னமும் நம்ம லைட்டுக்கும் லீனாக்கும் இந்த ஹோலி சிஸ்டர் ஏகப்பட்ட பிளான வச்சிருக்கு. இந்த சைடு அங்க லைட்டுக்காக ஒரு ஸ்வாட உருவாக்குறா, அதுவும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதே மாதிரி ஒரு கோட்டையும் உருவாக்கி தரா. அங்க லைட்டோ தேங்க்ஸ் சொல்றான், வந்து இதை பில்ட் பண்ணிக்கணும், எனக்கும் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணீங்க, அது எல்லாத்துக்குமே நன்றி. இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ வந்து எங்களை காப்பாத்திருக்க. அங்க இதெல்லாம் பண்ணது ஒரு விஷயமே இல்ல, நாங்க தான் இன்னமும் கடன்ல இருக்கோம். சரி ஏதோ ஒண்ணு, அப்படின்னா நான் போறதுக்கான டைம் நினைக்கிறேன். நான் மோனிகாவும் பின்னாடி வர. அங்க மோனிகாவை பார்த்து கேட்கறான், நீங்களும் என் கூட வர போறீங்களா? ஆமா இந்த மாதிரி நானும் உங்க கூட வர போறேன். ஏன்னா இப்ப பில்ட் பண்ண அந்த ஸ்வாட் அது வந்து ஜஸ்ட் ஒரு புரோட்டோடைப் தான். அதனால நீங்க போற இடத்துக்கு நானும் வரலான்னு இருக்கேன். பர்ஃபெக்டான ஸ்வாட பில்ட் பண்ற வரைக்கும். இதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அங்க பின்னாடியும் அவங்களாலையும் தடுக்க முடியல. லைட் கூட இருக்கும் போது எப்படியும் அவ சேஃபா தான் இருப்பா. அதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், அவ்வளவுதான், நான் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான அட்வென்ச்சரரா மாற போறேன். அதே மாதிரி இந்த ஹிஸ்டரியில என்னோட பேரை பதிக்க போறேன். இதுக்கப்புறம் இந்த ஃபிளவர் ஹேட் அந்த பொண்ணு வந்து இன்னொரு அட்வென்ச்சரரை இங்க அனுப்பியிருக்கா. சோ இப்படி இவ ஜாயின் பண்றதோட இங்கேயே இந்த சீசன் 1 முடியுது. இதோட இந்த சீசன் 1 முடியுது. இதுக்கு சீசன் 2 இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. இந்த அனிமே பத்தி சொன்னா ஒரு டீசென்டான அனிமேன்னு சொல்லலாம். சில நம்ம ஹீரோவோட ஃபைட் வர நான் யோசிச்சேன், ஆனா அப்படி எதுவும் ஆகல. என்னோட சண்டையோட முடியுது, ஓகே தான். நான் நடுவுல கேரக்டர் டெவலப்மெண்ட்னு கேட்டா அது அவளைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸை பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சிஸ்டர் ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு தயாரா இருக்கு. இவங்க இப்போ ஒன்னாக போறாங்க. எல்லாத்தையும் நம்ம சீசன் 2ல தான் பார்ப்போம். அப்படி அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்த உடனே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும். உங்களை நெக்ஸ்ட் சீசன் இல்ல நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.